உங்களுக்கு அப்பன்னு சொல்ல தெரியுமா? அப்போ சரி, நீங்கள் ஊற்றுன அப்பத்தொருக்கா பார்ப்போம். அப்பமாக இருக்கா ஆப்பமாக இருக்கான்னு செய்யணும். அப்பன் சுட வாரத்துக்கு அப்பன் சுடுறேன்னு அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையா? சரியான கஷ்டம். உண்மையா? சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புறதை விட அப்பன் சுடுற கஷ்டம் போல. நல்லா போய்கொண்டு இருக்கு. இப்போ ஏன்னா நீங்கள் எத்தனை அப்பன் சாப்பிட்டீங்க? ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்து கொண்டு அவவும் சும்மா ஓடின ஓட்டம் தெரியாது. அந்த ஃபேவரட்டுக்கு போகிறது சரி, இல்லாட்டி அவள் வந்துட்டு இந்த கலர் லைட் எடுத்து முடிச்சிடுவோம் அலைய வேண்டாம். கடையில் செஞ்சதில்லை, ஒவ்வொரு ஆக்க கொண்டு வந்தது. நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? நாலு அப்பத்தை கொடுத்து 4 பேரை டேஸ்ட் பண்ண விட்டாங்க. முடிஞ்சிருப்போம். நாங்கள் தெய்வங்கள் எவ்வளோ சாப்பாடெல்லாம் செய்து வந்திருக்கேன்னு பாருங்க. வடை முடிவெடுத்திருக்கிறேன். கூடுதல் அப்பத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணி அப்பத்துக்காக வெயிட் பண்ணி அப்பவங்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இங்கே நிற்கிறதுக்கு காரணமே இந்த அம்மா அப்பா தான். அது இந்த கலை படி அதை இங்கே பொறுக்கி தரதுக்கு பிரச்சனைப்பட்டு ஏசுறாரு ஆக்களை போட்டு. இது என்ன பழக்க வழக்கம் என்ன? இங்கே பாருங்க. அதுக்காங்க இவரா பாட வேண்டாம் சொல்லுங்க. மதிப்பாதான் அப்படி இங்கே வேறு கேக்கு எவ்வளோ பேர் வந்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்கண்டு பார்த்தீங்களா? கேக்குக்கு இவ்வளோ ரசிகர்களாப்பா இந்த கேக்கு. இருக்கு ராக்கெட் விட்டு விளையாடுற வயசு பாட்டி உண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா எல்லா தாய் தகப்பனும் வந்து ஒன்று கூடி ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. சமுத்திர மண்டலம் இருக்கு. ஆனால் கடல், ஆறு, தண்ணீர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பாட்டு பாடுறேன்னா என்ன வளம் இருக்கும்? நான் என்னோட கண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றோரும் கண்ணால பார்த்துருக்கீங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. பாலப்பம் வலு எழுப்பம் எழுப்பம் சூப்பர். என்ன மாதிரி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு கெட் டுகெதர் ஒரு பார்ட்டி உண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா எல்லா தாய் தகப்பனும் வந்து ஒன்று கூடி ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அதுவும் எங்களோட சூரியன் மிஸ்டர் டக்கோவில் போகும் எல்லாம் அவன் செயல் மாதிரி எங்களுக்கு எல்லாம் சூரியன் அவற்றை கொள்ளதான் ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இன்றைக்கு இருக்குது. பிள்ளைகளுக்கு ஏற்ற டைம் பாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்கள், டான்ஸ், கேம்ஸ் இருக்குது. மற்றது வந்து இன்னும் சில நடனங்கள் இருக்குது, கதை திற போட்டிகள் இருக்குது நிறைய. அதே போல் தாய் தகப்பனும் அவியலின்ற நிறைய ஒரு நல்வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி ஊக்குவிச்சு இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு வர வேணும். நாங்கள் அதே மாதிரி இது வந்து ஒரு அமைப்பும் இல்லை, இது நாங்கள் ஒரு பெற்றோர்கள் நாங்கள் சேர்ந்து செய்கிறது. ஆனால் இது இப்போ என்ன முக்கியமான இந்த ஒரு இப்போ இப்படி ஒரு பார்ட்டி சேர்ந்து செய்கிறது, ஒண்டா கூடி நாங்கள் செயல்படுறது எவ்வளோ முக்கியமாக நினைக்கிறீங்க? இது புலம்பெயர் தமிழர் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து ஒரு தமிழராக ஒன்று கூடி எல்லாரும் அவர் வீட்டில் இருந்து ஒரு சாப்பாடுகளை கொண்டு வந்து நாங்கள் சாப்பிடும்போது ஒரு ஊரில் இருந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுற ஒரு ஃபீலிங் கொண்டு வருது. நிச்சயமான இன்றைக்கு பார்ப்போம் எவ்வளோ விதவிதமான காட்ட போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், பயங்கர சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நாங்களும் உங்களை மாதிரி சேர்ந்து செய்யணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா புலம்பெயர் நாட்டில் மாடு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி உழைச்சி டைம் இல்லை, மெஷின் மாதிரி வாழ்கிற எங்களுக்கு என்ன ஒரு சின்ன கேப்பில் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கிறது வந்து எங்களோட மனசுக்கு எவ்வளோ ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும். உண்மைதான். ஆனால் இது உண்மையாக வந்து இது நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லேயும் இது செய்ய வேணும். எல்லா சிட்டிலேயும் உள்ள மக்கள் தாங்களாக ஒன்றா இருக்கணும். அவங்க ஒற்றுமுறை செய்து பார்த்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் செய்வீங்க. நிச்சயமா ஒரு மாதமும் செய்வாங்க. ஒவ்வொரு மாதமும் செய்வீங்க. இது ஏன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து முக்கியமான ஒரு இது தமிழர் ஒன்று ஊடுதல் மாதிரி விளங்கு. நிச்சயமா ஒரு குடும்பம் மாதிரி இது நீங்களும் செய்யுங்க, நாங்களும் செய்கிறோம். அதே மாதிரி நாங்கள் செய்து காட்டுறோம், நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு இருக்கு ஃபன் எல்லாருக்கும். வாங்க வணக்கம். இந்த வருது சாப்பாடெல்லாம். என்ன பிளான் இன்றைக்கு? இது என்னன்னு தெரியுதா? ஒரு கேக் அப்பா இது கொலுசு.
அப்படி ஒரு ஆளுட கைவனத்தில் இந்த கேக்கு நல்ல வடிவா செய்திருக்காவோ பாப்போம் யார் செய்தண்டு. வணக்கம் வணக்கம். இங்கே உங்களோட அந்த நீங்களும் அந்த கேக் செய்த நீங்கள் இந்த கேக் செய்த நீங்களா? அந்த கேக்கை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பிடிச்சது கேக் செய்ய? என்னத்த ப்ரிப்பேர் பண்றேன்? இது என்ன டெஸ்டா? கேக் செய்ய எவ்வளவு நேரம் வந்தது? அப்ப வடிவா செஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. உங்களோட கேக் பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். பார்க்க வடிவா இருக்கு, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ஓகே. தெய்வங்கள் எவ்வளவு சாப்பாடெல்லாம் செய்து வந்திருக்குன்னு பாருங்க. வடை என்ன கிஷான், என்ன மாதிரி வடையை பற்றி என்ன நினைக்கிறேன்? யாரு செஞ்சு உணர்ந்துருப்பாங்க? வேற சொல்லி கூப்பிட்டு இருக்கு. என்ன வடையா? வர சொல்லி கூப்பிடுதான். இப்போ வடை வந்திருக்கு, இவ்வளோ சம்பல் வடைக்கு. இங்கால கேக்கப்பா என்ன கேக்குண்டா பரவாயில்ல. இன்றைக்கு இங்கே மிச்ச சாப்பாடுலாம் இருக்கு. இன்னும் நீர் இப்போ என்ன சாப்பாட்டு ஆவலோட சாப்பிட்றதுக்கு முடிவெடுத்துருக்கு? கூடுதல் அப்பத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணி அப்பத்துக்காக வெயிட் பண்ணி அப்போ அவங்கள சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எடுப்பண்ணாங்க என்ன மாதிரியாண்டு. சரி, அப்போ நீ இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன்று கூடலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நல்லது, நல்ல விஷயமா? பழகலாம். என்ன எங்களோட கலாச்சாரம் நம்ம மறக்க மாட்டோம். அதோட இப்போ தமிழாக்களோட சேர்ந்தது. இப்போ நாங்கள் அப்படித்தானே வாழ்ந்தனாங்க. இப்போ அப்படி இங்கே இப்போ கணவருக்கு இப்போ டைம் இல்லாத வேலை அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். இப்படி ஒரு ஒன்று கூடி ஆளாளுக்கு ஒவ்வொரு சாப்பாடுகள் கொண்டாந்து இப்படி டெக்கில் செய்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். தனியாக இல்லைன்ற ஒரு ஃபீலிங் வரும். உண்மைண்ணே, நல்ல விஷயம். மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆளாளுக்கு மனம் விட்டு பேசி காய்ச்சி நல்லபடியாக சாப்பிட்டு விளையாட்டி பாட்டுகள் படிச்சேனே. ஒரு ஆளுக்கு பிரச்சனை எல்லாருமே செய்து உதவி செய்கிறது உண்மைதானே, நல்ல விஷயம். வந்து ஒற்றுமைன்றது வந்து எங்களுக்குள்ள நிறைய வேணும். இப்போ நாங்கள் புலம்பெயர் நாட்டில் வந்து தனிச்சு போனோம், இங்கே இருக்கோம். இதில் வந்து உண்மையான நல்ல விஷயம் என்ன. சரி, நாங்கள் வடையை சாப்பிட்டு போட்டு மிச்சதை கதைப்போம். சாப்பாடு முக்கியம் நமக்கு என்ன. ஓ என்னண்டா இன்றைக்கு அப்பன் சுட போகிறோம். இன்றைக்கு லைவா என்ன நான் சுட போகிறோம் இல்லை, அப்பக்கார அண்டி இன்றைக்கு சுட போகிறாவு. ஓ சாரி, அப்பக்கார அக்கா அவ இன்றைக்கு சுட போகிறாவு. அதனால் இன்றைக்கு கேப்பமாவட்ட கணவருக்கு இந்த அப்பம் வந்து சரி வரதில்லை. நீங்கள் கணக்க மெதட்டில் செய்கிறாங்க. நீங்கள் இந்த மெதட்டை ஒருக்கா சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் என்ன மாதிரி செய்கிற நீங்கள் ஒருக்கா சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதை பார்க்குறாக்கள் சரி அவங்கள ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாரும் ஒரே மாதிரி செய்கிற இல்லை இந்த பிளான்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு எப்படி முதல்ல என்ன செய்யணும் அப்பன் சுட வாரத்துக்கு? அப்பன் சுடுறேன்னு அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையா? சரியான கஷ்டமான உண்மையா? சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புறதை விட அப்பன் சுடுற கஷ்டம் போல. அரிசி சுவத்த பச்சை அரிசி மில்க் ரைஸ் நான் செய்த மெதட்டை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது என்ன செய்யணும்? மில்க் ரைஸும் சிவப்பு பச்சை அரிசியும் சேர்த்து நனைய விட்டு ஒரு 4 மணித்தியால நனைய விட்டு தேந்தாரை வடிய வச்சு தேந்தாரை இடிச்சு மாவாக்கினா மாவாக்கி அதுல கொஞ்சம் குறுநல் எடுத்து அந்த குக்கா கஞ்சி எல்லாம் காய்ச்சி இந்த மாவை ரெடி பண்ணிடணும். குக்கா கஞ்சி காய்ச்சி அந்த மாவுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்றது. இதுக்குள்ள மிக்ஸ் பண்றது. இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி சரி. இப்போ இது என்ன செய்றீங்க? இது தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பாலா? இதை சாடிய சூடு பண்றேன். கொஞ்சம் காய்ச்சுறேன். சீனி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு காய்ச்சுறேன். இது அந்த பாலுக்கு மேல அப்பத்துக்கு விடுற பால். தேங்காய் பால். அப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ கணவர் அப்பம் சுடைக்க இப்போ நோமல் அப்பம் வந்து டக்குன்னு நல்லா வந்துடுது. இந்த பால் அப்பம் பண்ணோன்னா பாலை ஊற்றினோன்னே அது சைட்டால் வலிக்கு ஓடிடுது. காலை அப்பம் எடுக்கும்போது அப்பத்தில் பால் நிற்கிது இல்லை. பாப்பேன் நாங்கள் இது இப்போ சுட்டு பார்ப்போம் பால் நிற்குதோ இல்லையோ பார்ப்போம். நானும் மட்டும் சுடுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எனக்கு அப்பம் நல்லா வருது தெரியும். நான் சுடைக்கு ஒரு நாளும் கீழே ஊத்துணையில ஆனால் இன்றைக்கு ஒரு பார்ப்போம். ஓகே. அப்போ இப்போ எத்தனை மணித்தியாலத்துக்கு ஒரு நாளைக்கு முதலே இந்த இதெல்லாம் ரெடி பண்ணணும்? ஒரு நாளைக்கு முதலே இதெல்லாம் ரெடி பண்ணணும். பாலை மட்டும் இந்த பாலை மட்டும் இன்றைக்கு காய்ச்சி எடுத்து அப்பதான் இன்றைக்கு இனிதான் சுட போகிறோம். சரி, இன்றைக்கு பார்ப்போம். சரியா காண்ட அப்பம் இன்றைக்கு எப்படி வருதுண்டு வெயிட் பண்ணி. இப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் கட்லெட்டை சுற்றி கொண்டு வந்துனாங்களாம். அதை இங்கே பொறிச்சு தரதுக்கு பிரச்சனைப்பட்டு ஏசுகிற ஆக்களை போட்டு என்ன பழக்க வழக்கம் என்ன இங்கே பாருங்க. அவருக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு. அவன் ஏசுற சொல்லுங்க கரண் அண்ணன். இங்கே அண்ணன்
அண்ணா எப்படி போகுது அண்ணா எப்படி போகுது இல்ல இவரை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்களேன் நீங்க இவரா பாட வேண்டாம்னு சொல்லுங்க இவர் கரோக்கி இது வச்சுக்கிறார் ஓ இவரை கூட்டிக் கொண்டு போனா எங்களுக்கு வேலைக்கால் இல்லைன்னு என்ன கரைச்சலப்பா இந்த போற இடமெல்லாம் மைக்கில் தூக்கி கொண்டு போனா ஆக்கள் என்ன செய்யற பிரச்சனையில கிடக்கன ஓ இப்போ என்ன வந்துருமா இல்லாட்டி வராதா எதுக்கு கூட பொக்கெட் ஒருக்கா செக் பண்றேன் ஆட்டேக்கிட்டே போட்டு வச்சிருக்கீங்களா அண்ணனே ஓ இன்னும் பொறிக்க கிடக்கு ஆனா இங்க பாருங்களேன் கட்லெட்டை பாருங்க ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு என்ன மாவு அது பொரியல்ல இருக்கப்பா நைஸா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஓ எங்களுக்கு தான் நல்லா தான் இருக்கு சூரியன் இனி வர மாட்டேன் அவரை நீங்க மறந்துட வேண்டியா அவருடைய பாட்டி சூப்பரா இருக்கு ஓ பொறிஞ்சிட்டுது சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கட்லெட் பொறிச்சு இல்லைண்ணே சும்மா குத்து மதிப்பா பொறிக்கிற உங்களுக்கு அப்பம் சுட தெரியுமா அப்போ சரி நீங்கள் ஊற்றுன அப்பத்து இருக்கா பார்ப்போம் அப்பமாக இருக்கா ஆப்பமாக இருக்கான்ட்டு ஸோ இதனால நிறைய பாலெல்லாம் விட்டுருக்கா அப்போ நான் எடுத்து சாப்பிடுவோம் இதானே சட்டியெல்லாம் ஊறானோ சொல்லிச்சுன்னா சூரியன் நெஞ்சல வாங்க இப்போ என்னென்னா நீங்கள் 2 பேரும் வந்து இன்றைக்கு அப்பத்தை ரிவ்யூ பண்ண போகிறீங்க சரியா அப்பத்தை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறீங்க இந்த அப்பம் இப்போ இந்த வேகி கொண்டிருக்கு தூக்கி காட்டுங்க என்ன மாதிரியாண்டு ஓ புகையில அடிச்சுமா வேகுது இறக்குன உடனே இந்த அப்பத்தை 2 பேரும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரியாண்டு சொல்கிறீங்க நங்கூரமா இறங்குறேன் எம்மாடி எம்மாடி உன்னாலதான் இப்பொழுதாக முதல் சூரியனை வாங்க அங்கால ஒரு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றதுக்கு அப்ப இங்கே வாங்க நீங்க சரி இல்லை அது பிரச்சனை இல்லை நீங்க வாங்க வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்லுங்க என்ன மாதிரியாண்டு சூப்பரா இருக்கா ஓகே எல்லாம் அளவா இருக்கா நல்லா வந்து சரி இப்போ இது ஒருக்கா தூக்கி காட்டுங்க கீழ்ப்பாக்கம் இப்படி இருக்காண்டு அதான் முக்கியம் என்ன இந்த கணக்காகவே இருக்கு கணக்கா இருக்கு நைஸ் அப்போ என்ஜாய் பண்ணுங்க நீங்க அப்பன் சாப்பிட்டு நீங்க இல்ல நல்லா இருக்கா நீங்க சுடுவீங்களா அப்பன் சுட மாட்டீங்களா என்ன விளவத்தை செய்யற நீங்க செய்ய மாட்டீங்களா சரி ஈஸ்வரியக்கா சொல்லியிருக்கா இப்படி சுடுறாண்டு அதை பார்த்து நீங்க அடுத்த முறை சுடுறீங்க ஓகே எனக்கு சொன்னவன் இங்க ராக்கெட் விட்டு விளையாடுற வயசு நாம இன்னும் தொடர்ந்து அப்பன் சாப்பிட்டு கொண்டே இருக்கோம் அப்பன் நல்லா போய் கொண்டு இருக்கு என்ன நீங்க எத்தனை அப்பன் சாப்பிட்டீங்க 3 அப்பம் என்ன நான் நினைக்கிறேன் நானும் 3வது அப்பம் நினைக்கிறேன் 3 சாப்பிட்டு இன்னும் போகுது வரப்போதானே அப்பமே சாப்பிட்டு முடிச்சா மிச்சம் இந்த கலரா புட்டு வச்சிருக்காங்க கலரா பிரியாணி வச்சிருக்காங்க சாப்பிடுங்க ஆவி பறக்கும் அப்பம் இது சாப்பிடுங்க எழுப்பம் சூப்பர் ஏதோ விளையாட்டு தொடங்க போறாங்க போல பார்த்து என்ன நடக்குது ஒரு அப்பத்தை வச்சுதான் 4 அப்பம் 4 அப்பத்தை கொடுத்து 4 பேரை டேஸ்ட் பண்ண விட்டாங்க முடிஞ்சிருப்போம் நாங்க சரி வராது அவர் போய் சாப்பிட்டு காட்டுவாரு அண்ணா என்ன இவர் முழு அப்பத்தை முடிச்சுவார் போல உங்களோட ஒரு சின்ன தொண்டு வாய்க்குல போ முதல் கதை சொல்லுதுக்க சரி சரி நீங்க அப்படியே வாங்குங்க மிச்சத்தை இவர் சாப்பிட்டு முடிச்சு ஓகே எல்லாம் சரியா ஓ சரியா சவுண்ட் வரலையா நாங்கள் இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போறோம் எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து வாங்கிக்கலாம் விளையாடுறதுக்கு நாங்களும் தானே எங்களை எல்லாம் விளையாட வரட்டாமாங்க இப்போ விளையாடுவோம்
அது சின்ன வயசுல நீங்க ஆம்பளை பொம்பளையோட சேர்ந்து விளையாடுவீங்க. இப்போ நீங்கள் இப்போ கிரிமினல் ஆகி இப்போ பொம்பளை பிள்ளைகளோட உங்களை சேர விட மாட்டாங்க, தனியே தனியே தான் சேர்ப்பாங்க. இப்போ ஓ என்ன விளையாட்டப்பா அது? ஒரு விளையாட்டு ஒன்று விளையாட போறோம். இது யாராவது இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா? இது என்ன மொழிகள்னு சொல்லி இல்ல. ஓகே, நான் சொல்றேன். ரெண்டு நீங்க கொஞ்சம் பாத்தீங்களா யூடியூபர்? நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதுல ரெண்டு விதமான நிறமுடைய கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து மஞ்சள் தெரியல பக்கத்துல உமாமாயே இருக்கு. என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவருக்கு வந்து ஒரு தானா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா இவ வந்து பாயால கதைச்சு விளக்க வேணும். இப்ப எடுக்க போற சொல்லுக்கு உங்களோட டீமுக்கு 1 நிமிஷம் டைம் இருக்குது. நான் அப்படி கவுட்டு வச்ச விடுறேன், சரியோ? இப்ப நீங்க பார்த்துட்டு சொல்லலாம், இது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வேற காட்டு எடுக்கலாம். இந்த 1 நிமிஷத்துக்குள்ள அது எவ்வளவு காட்டு சொன்னாலும் எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம், சரியா? கொண்டு எடுத்துறவா இதை நீங்கள் விளக்கப்படுத்தி சொல்ல வேணும். சம்பந்தப்பட்ட எங்கட உடம்போட சம்பந்தப்பட்ட இடம். என்ன செய்வீங்கள்? அங்க போய் என்ன செய்வீங்க? அதுக்கு அறையன்னு சொல்லலாம். சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. நீங்க ஒரு பிழை செய்தால் அவர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? மன்னிப்பு. மன்னிக்கவும். ஓகே, சரி. ஓ சரி சரி, குளிக்க போடுங்க. இவர்கள் தானா ஆண்ட சொந்தம் விழுந்திருக்குது. 1 நிமிஷம் நேரம் இருக்குது. நீங்களும் இப்போ ஒரு காட்டு எடுத்து காட்டுங்க பாருங்க. இதை காட்டுறேன். இதை இப்போ விளக்கி இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இது சமுத்திர மண்டலம் இருக்கு. நீங்க ஆனால் கடல், ஆறு, தண்ணீர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதோட இது உங்களோட நேரம் இப்போ இந்த ஆளு நல்ல காட்டை இன்வைட் பண்ணுது. சொல்லலாம் நீ. ஒரு பாட்டு பாடுறேன்னா என்ன வளம் இருக்கும்? அடுத்த காட்டு சொல்லக்கூடாது. சரி, அப்படி என்ன இருக்க வடிவா பாட வேணும்னு சொன்னால் அது எங்க இருந்து சவுண்ட் வருது? வயிற்றுக்கும் வாய்க்கும் இடையில சொல்லிட்டார் 2 தரம். சரி, பொம்பளையால் அணியிறது ஒன்று கைக்கு 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 காப்பு. ஒரு சாப்பாடு இனிக்கும். அடுத்தது எது சொல்? நாய் நாய் இனிக்கும் கசக்கும். டக்கு டக்கு சொல்லுங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வெரி குட். இதே கதைக்கிறா, நடிச்சு காட்டணும். நடிச்சு காட்டுங்க, நடிச்சு காட்டுங்க, நடிச்சு காட்டுங்க. நீங்க அப்பன் சாப்பிட்ட காணா. நீங்க ஆடுற வக்கண்டா, நீங்க தனியா ஒரு டீமா? இது என்ன? நடிப்பா பாத்தீங்களா?
பாட்டு பாட்டு அதான் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டேனே. பாட்டு இருக்கு பாட்டு இருக்கு. இல்ல இப்ப சரியா தானே இருந்தது. படிங்க படிங்க டக்கண்டு பாட்டை படிங்க. இந்த மாயா வர்றா. கட்டியவள் பொன்னோக்கெங்கும் உயிரம்மா கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர் வரட்டாம் உடனே வாங்க உங்களை மேடைக்கு வரட்டாம். போங்க 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 போங்க. நான் பேசுறதுக்கு இல்லை, அது முதல் பிறகு பேசுங்க. போங்க நீங்க. இப்போ இந்த கேக்கு என்ன செய்ய போயினமா? என்ன வட்டி போட்டு நாய்க்குள்ள கேட்க வழியில் சொல்றேன். நாய்க்குள்ள கேட்க வெளியில் எறிகிறது. வைங்க வைங்க வடியா செட் பண்ணுங்க. மேக்கிங் தாரு 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 தாரு. நீங்க நீ மாறி சாதி எங்க விட்டுறாங்க. புரண்டை தருமாடி தான். இங்க வேறு கேக் எவ்வளோ பேர் வந்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்கண்டு பார்த்தீங்களா? கேக்குக்கு இவ்வளோ ரசிகர்களாப்பா இந்த கேக்குக்கு. நான் செய்யல, இது தாரு தாரு செய்யுது. அதுக்கு இப்ப நாங்க இங்க போறேன். சும்மா இருங்கப்பா. கேக்கு வெட்ட பாட்டு 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 இல்லாட்டிக்கு சும்மா நல்லா கை தட்டலாம். என்ன இல்ல இல்ல தேவலை தேவலை காப்பிரைட் வந்துரு. சும்மா இருங்கப்பா. கத்தி கொடுக்க இல்லையா? வேணும் வேண்டாம் நான் வாயால கடிச்சு விடுறேன். சரி போடுங்க எதையாவது. பிள்ளையெல்லாம் நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துருங்க. சரி ஊதுங்களேன், கைதாட்டுங்க. மைக்ல சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. கேக்க நான் பிடிச்சிருக்கேன். சரி தீத்தி விடுங்க யாருக்காவது. நீங்க உங்களை ஒரு துண்டு எடுத்து உங்களோட டீச்சருக்கு தீத்தி விடுங்க. ஒரு ஆள் எடுத்து அதான் நல்ல முறை. Mach alle zusammen bitte rein, okay? Danke. Ja, fertig. Ach ja, danke, die Tanzklasse Kassel am dritten. Danke, நீங்க இந்த மாதிரி தூக்க செஞ்சு. ஓகே நீ ஓகே காணு 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 காணு. கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது எல்லா டீச்சர்மாருக்கும் நாங்கள் ஒரு பெற்றோர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதோட வந்து ரவி என்ற குடும்பத்துக்கு மிக மிக நன்றி. ஏனென்று சொல்லி சொன்னால் ரொம்ப சிரமத்தின் மத்தியில் வந்து அந்த மயில் தூக செய்கிறதுல இருந்து பிள்ளைகளுக்கு டான்ஸ் பழகி கொடுக்குற ரவி என்ற பிள்ளைகள், மற்றது வந்து டீச்சர் ரொம்ப சரியான சிரமப்பட்டதை நான் எல்லாட கண்ணாலே பார்த்தேன். நீங்கள் பெற்றோரும் கண்ணால் பார்த்துருக்கீர்கள். அவருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மற்றது
இந்த இடங்கள் வந்து சூரியனைக்கும் சூரியன் இந்த இடங்களை தந்து எங்களுக்கு டான்ஸ் பழகிறதுக்கு உதவி செய்த சூரியனைக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, அவர் இங்க வந்தால் எங்களை வருங்கையோட அனுப்புறதே இல்லை. பிள்ளைகளுக்கு சாப்பாடு எங்களுக்கு கோபி டீ என்று சொல்லி எல்லாம் தந்துதான் அவற்றை மனசு ஒரே நல்லா இருக்கணும். மற்றது இன்னும் ஒன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த நிகழ்வுல நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வந்து தன்னுடைய முகம் தெரியாமலுக்கு இந்த உலகத்துக்கு காட்டுற சங்கர் அன்னைக்கு ஒரு நன்றி. மற்றது கோல் கிடைக்காம நாங்க அவ்வளவோ சிரமத்தில் கஷ்டப்பட்டு இருந்த போது உதவி செய்த தினேஷுக்கும் நன்றி. மற்றது சாப்பாடு விஷயங்கள்ல ஓடி ஓடி கவனிக்கு ஆண்கள் யார் சாப்பிடல யார் சாப்பிடாம இருக்கணும் பாரு அங்க பாருங்க பாரு ஓடி திரிஞ்சு எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய குமார் அன்னைக்கும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு போல் இனிமேலும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நானும் மனசார விரும்புகிறேன். இந்த ஒத்துழைப்பு எல்லா பெற்றோரும் எப்பயுமே தொடர்ந்து இந்த செயல்பாட்டோடு இருக்கணும்னு சொல்லி நான் மற்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம், மோனாக்கா நிர்வாகி அவர் தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த இடத்துல இல்லை. அவர் நின்றிருந்தா மிகவும் நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். அவ்வளவுதான், நன்றி. அந்த நான் இந்த இன்விடேஷன் அடிக்கும் போது நான் யோசிச்சுன்னா என்ன நினைப்ப மட்டும் சொல்லி அப்போ எனக்கு வந்து பேர் எங்கிட்ட அணிக்கு நல்லா பொருந்தும் தான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு டீம் இந்த சிறப்பு அம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் ஒன்றா நிற்காமல் அந்த எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் போதும் அதை ஒருத்தர் கருத்தை நாங்கள் மதித்து மற்றவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்து இருந்தும் எங்களோட கண்ணுக்குள்ள கண் பார்த்து கலக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் சொல்லணும்னு சொன்னேன், இப்போ எங்களோட காஸ்டியூமில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அப்போ அதில் சண்டை முடிச்சு பிரிஞ்சு போய் நிற்காம நாங்கள் மற்றவங்க இந்த கருத்தை மதித்து ஓகே நாங்கள் அப்போ இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னும் நாங்கள் முகத்தை பார்த்து சிரித்து ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்கிறோம். அதோட இப்போ நான் பெற்றோர்களை சொல்கிறேன், அருளினி நாங்கள் லண்டனுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் காரில் போகிறோன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இடத்தையும் மிச்சம் முடிச்சு என்ன சாமான் கொண்டுலாம்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் 13-14 சாரி இங்கேருந்து கனடா கிட்ட இல்லை, எங்களுக்காக அங்கே இருந்து கொண்டு வந்து எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேணும். மற்றது அதுக்காக உங்களுக்கு உண்மையாக அந்த இளைஞர்களும் எவ்வளோ காசு முடியும் இரவு பகல் வேலைன்னு சொல்லி பார்க்காமல் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டு எல்லாரும் நல்ல வடிவாக சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட உதவியும் ஒரு பெரும் பங்களிப்பாக இருந்தது. அடுத்தது வந்து சும்மா சாந்தி அக்கா அம்மா கொள்ளவில் இருந்தோண்டு ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்தோண்டு அவாவும் சும்மாவும் ஓடின ஓட்டம் தெரியாது. அந்த கிரேஃபைட்டுக்கு போகிறது சரி இல்லாட்டி அவள் வந்துட்டு இந்த கலர் லைட் எடுத்து முடிச்சிடுவோம் அலைய வேண்டாம் நினச்சி இது சரியில்லை நான் போய் அந்த டோர்மெண்ட்டில் பார்க்கணுன்னு சொல்லி அந்த நேர காலம் பார்க்காமல் போயெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு அந்த நல்ல ஒரு வடிவான காஸ்டியூமை தைக்கிறதுக்கு மிக பெரும் உதவியாக இருந்தவங்க. மற்றும் சியானி அவளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சரியாக கடமைப்பட்டுட்டேன். என்னென்னு சொல்லி சொன்னால் ஜெகன் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே வார நேரம் எல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து ஸ்டோக் காஸ்ட் ஹைட்ஸ் காஸ்ட் இடம் எல்லாம் எங்களுக்காக ஃப்ரீயாக எந்த வித முக சுழிப்பும் இல்லாமல் எங்களுக்கு செய்து அந்த பெற்றோராக எங்களுக்கு வேறு நாங்கள் டீ எல்லாம் ஊற்றி தந்து அது ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சரியாக கடமைப்பட்டிருக்கிறேன். லக்ஷி உண்மையிலேயே ஒரு இரும்பு பண்ணேன். நான் அந்த மனுஷன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லி சொன்னால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஒன்றும் வழிகாட்டி கொள்கிறேன் உங்களை வந்து நேரம் கதைக்கும் போது தான் சொல்லுவீங்க எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு சொல்லி இருந்தும் அந்த குழு கலையக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட பிள்ளைய அவங்களோட அனுப்பி வச்சு அது உங்களுக்கு பிறகு வர நீங்கள் டான்ஸ் பழகி வீட்டை வர கொண்டு விடுவீங்க. அப்படி உங்களோட பிள்ளையில கொண்டு விட்டு நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க ஒரு தனியார் பண்ணால் நீங்கள் உண்மையிலே ஒரு ஸ்டாக்கப்பா ஒரு இரும்பு பண் தனியாக ஒரு ஆளாக நீங்கள் எவ்வளோ வேலை செய்யணும். அடுத்தது உஷா அவா எங்களோட புதிய இணைப்பு எங்களோட டீமுக்குள்ள எங்களுக்கு பெருசாக தெரியும் தெரியாது. ஆனால் உண்மையில நாங்கள் வரும்போது எங்களுக்கு இது சரி மற்றது இந்த மைக்கோடு சேர்த்து ஹெல்ப் பண்ணுறது சரி கலைப்புகள் எல்லாரும் பசங்க இருக்கும்போது கேக்குகள் வடை பண்ணிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் எங்களை சாப்பிடுவோம்னு சொல்லி எங்களை பயிராற்றினது நீங்கள் தான். மற்றது கார்த்திகா உண்மையிலே நீங்கள் ஸ்டால்ஸ்
ஏன்னா லோ மெயின்டெனன்ஸ். நாங்களுக்கு மாச கணக்கில் கலைக்கவே மாட்டோம். கண்டாலும் அப்படி பார்த்துட்டு அது குறையா தெரியும் அந்த கேஸுக்கு அது வேற அளவு இருக்குது. ஆனால் திரும்ப கலைக்கும் போது அந்த ஒரு கப்பே இல்லாத மாதிரி ஒரு பழக்கம். அப்போ கூட நீங்கள் யாழினியாவே இல்லாதன்னு சொன்னாங்க. நிறைய இந்த பிள்ளையை கொண்டு ஏற்றி விடுறதும் சரி, இல்லாட்டி நாங்கள் இங்கே இருந்து அந்த நெத்தி சுட்டி எல்லாம் சேர்ந்து பஸ்டல் பண்ண சரி, அது ஒரு நல்ல ஒரு இனிய அனுபவம் எனக்கு. மற்றது பிரியா ஏதாவது சொல்லிட்டானா கல்லு போட்டு கொஸ்டியூம் எல்லாம் அளவுக்கு கொண்டு அவதான் கொடுத்தவா, எடுத்துக்கொண்டு வந்தவா கொஞ்சம் பேருக்கு. மற்றது அந்த கல் எனக்கு தெரியும். அவ அவட ஃபோன் போய் சொன்னா அக்கா 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு லீவ் வேண்டு. அப்போ கல் இல்லைன்னொடனே அந்த ஃபோமிட்டாக் ஃபுல்லாக அவன் அந்த ஸ்டட்டுக்குள்ளே 4 செடி கடை இருக்கான். கல்லு 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 அக்கா கல்லு அங்கே அந்த ஃபோமிட்டாக் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சவன். மற்ற சுமாவை பற்றி சொல்ல வேணும். சுமாவும் அது என்ன மாதிரி எஃபோர்ட் பண்ணி செய்ய வேணும். கோல்ட் கலர் பேண்டுக்கு அது அந்த கணக்கு மீட்டர் தேவை. 40 மீட்டருக்கு மேலே எங்களுக்கு கிடைக்கல. அப்போ நான் போய் சொல்கிறேன் செடியில் நான் நின்று அடிக்கிறேன்னா பிறகு நான் வேறு கடையில் நிற்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அந்த கடையில் நில்லும்போது நான் செடிக்கு ஓடுறேன்னா அப்போ 40 மீட்டர் அடிச்சா வேண்டுவோம்னு சொல்லி போட்டு பார்த்தோம். இது சரியில்லை சொல்லி அப்போ இன்டர்நெட்டில் பார்ப்பதுன்னு சொல்லி எல்லாருமா அந்த எஃபர்ட் போட்டு செய்தது. மற்றது தாரணி இப்போ உங்களுக்கு வேலை அதில் ஓடி திரிவீங்க. கஷ்டமான சூழ்நிலை இருந்தும் சியானிக்கு வேலை என்றாலும் நான் கவனித்தது நீங்கள் ஆர்த்தியே உங்களோட பிள்ளை மாதிரி பார்த்து மேக்கப் எல்லாம் போட்டு 2 பேரையும் சேர்த்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. யாராவது நான் மிஸ் பண்ணிட்டுனா இல்லை மற்ற யாழினி நிறைய இல்லை இருந்தாலும் சொல்ல வேணும். அந்த ரவியனா பெட்ரோல் காசு ஒன்றும் வேண்டாமல் நேரங்காலம் பார்க்காமல் எல்லாம் போய் அந்த சாமான்களை ஏற்றுறது இறக்கிறது மற்றது அந்த காவலியாட்டம் வரும்போது அந்த நிறைய அவற்ற பிள்ளை அதில் கூட பங்கு பற்ற இல்லை. இருந்தாலும் டோர் மட்டும் வந்து துணைக்கு வந்து எல்லாம் பிக்கப் பண்ணி கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் அப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடி தெரிய. நான் இப்போ இன்றைக்கு பின்னேரம் சியானிகிட்ட சொன்னேன்னா எங்களை குட்டியில் பார்க்க உண்மையிலேயே அவங்க தான் பாக்கியசாலி. ஏன்னா நாங்கள் இப்படிலாம் செய்யும் போது அவங்க என்ஜாய் பண்ணிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு அவங்களுக்கு பெரிய சரியான ஃபன். அப்போ எனக்கே ஒரு வெல்கம் இருந்தேன். நான் ஒரு சின்ன பிள்ளையா மாறி எங்களோட டான்ஸ் ஆடக்கூடாதான்னு சொல்லி. அடுத்ததாக கடைசியில் வந்தால் எங்களோட கலை குடும்பம் ரவியண்ணா குடும்பம் இல்லாட்டி எங்களோட பிள்ளைகள் இவ்வளோ மேடை ஏறி பார்த்து இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கலாது. என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஒரு அர்ப்பணிப்பு, எந்த சுயநலம் இல்லாமல் அர்ப்பணிப்பு. ஈஸ்வரி டீச்சரை பார்த்தா வேலையால் முடிச்சுட்டு கலைச்சி விழுந்து வருவா, சாப்பாடும் இல்லாமல் அந்த கடைசி நாளில் அந்த அவள் ஜூஸா தான் நான் அந்த மனுஷனுக்கு ரவியண்ணாவை கூப்பிடுவா. அத்தான் ரவீந்திரன் அந்த மூணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரியை வச்சுக்கொண்டு ரவீந்திரன் இந்த சாரியை கிழிக்கணும் வேண்டாவோ. அடுத்த நாள் அத்தான் இதை வெட்டுமா வேண்டாமோ. ரவியண்ணா ஒரு பார்வை பார்த்துட்டு போனேன். எனக்கு அந்த நிமிஷத்துல அவற்ற பார்வை விளங்கல. தலைத்திறன் நண்டுதான் வந்து அவ சொல்றான் பிறதா இந்த புது சாரி நான் கட்ட இல்லை, அதை அவர் வெட்டி போட்டாங்க. அப்ப நான் அப்ப அந்த பார்வைக்கு அர்த்தம் அப்பா விளங்கிச்சு. அவர் வேற சாரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இவன் கிழிச்ச சாரியை கிழிக்க மாட்டேன். அப்படி ரவியண்ணா இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் மயில் தொகை வச்சு அந்த அதில் ஆடி வின் பண்ணியிருக்கேன். சரி டினிகா சரி உங்களால் தான் நான் ஒரு ஸ்டோல்ஸ் மாமாவை மச்சாக்களுக்கு அதை ஆமோதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோல்ஸ் மாமாவை கை தட்டி கண்ணீர் வச்சு கண்ணீர்லாம் வந்துட்டுது. எங்களோட பிள்ளைகளை பார்த்து ரசிச்சுனாங்க. மற்றது எங்களோட டீச்சர் அவ்வளோ ஒரு பொறுமை. நான் அந்த வீட்டில் சாமிக்காவுக்கு சொல்லி கொடுத்துட்டு சில நேரம் எனக்கே மண்டை பிடிச்சி போடணும் போல இருக்குது. ஆனால் நீங்கள் பிள்ளைகளை பத்தாமல் பிள்ளைகளை டான்ஸுக்கு கூட்டி கொண்டு வந்து எல்லாருக்கும் சம உரிமை விட்டு ஒரு பிள்ளையை விட்டியோ இல்லாட்டி ஒரு பிள்ளை அந்த பாதிக்கப்பட்டன்னு சொல்லி இல்லாமல் ஒரு சம உரிமை கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் பழக்கி நேரம் எடுத்து அந்த ஷார்ட் பீரியட் டைம். அப்போ நாங்கள் கழிச்சது நாங்கள் அடுத்த முறை பெரிய தொடங்குவோம் பண்ணோம். ஆனால் அப்படியான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்லிட்டோன்னா அக்டோபர் மாதம் தொடங்கின ஓட்டம் பிப்ரவரி மாதம் தான் நின்றது. என்ன வாணி விழாசாரி, கிறிஸ்மஸ் விழாசாரி, வணக்கம் ஐரோப்பா சாரி, அப்போ வேறு போகும். இதுக்குள்ள உங்களோட வேலை உங்களோட ப்ரூஃப்கள் எல்லாம் இருந்தது. அப்போ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சென்ஸ் கூட அந்த ஃபேக் காஸ்ட்னு ஒன்றும் வேண்டாமல் ஒரு கூட காசு எக்ஸ்ட்ரா காசு எடுக்காமல் எங்களுக்கு பழகி தந்ததுக்கு எங்கள் பிள்ளைகளை மேடு ஏற்றி எங்களை பெருமைப்பட வச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. இதை நாங்கள் வெறும் நன்றியோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ட் வச்சுக்கிறோம். மற்றது
நீங்கள் ஆசிரியர் குடும்ப மன்ற முறையில் பழக்கினீர்கள், நாங்கள் பிள்ளைகள் பெற்றோர் என்ற வழியில் இருந்தாங்க. ஆனால் எந்தவித சொந்த பண்டம் அந்த பின்னுரிமை இல்லாமல் சுயநலம் இல்லாமல் செயல்பட்டது தினேஷும் குமாரனாவும் மட்டும்தான். தினேஷ் ரெண்டு இடத்துல இருப்பாங்க. அப்போ அந்த ஹவுஸ் மாஸ்டர் வந்து தினேஷ் பேசுவா, இப்படி விட்டுட்டு போட்டு அப்படி அவர் கேட்டு லொக்கா வந்து அவன் பேச போட்டாங்க. ஆனால் நாளை இந்த லோக்காவை எங்களை பூரா வச்சு எங்களுக்கு ஒரு பர்ஃபார்ம் தந்து ரொம்ப நன்றி. இதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டங்க்ஷு. மதிப்பாதான் அப்படி கொடுக்குறீங்க. உங்களுக்கு உதவி செய்தவா இல்லை, அதனால அவங்க விஷயத்தை நாங்கள் பிறகு கொடுப்போம். மற்றது எங்களோட கலை குடும்பத்தை முன்னாடி கூப்பிடுறோம். வாங்க ரவி அண்ணா வாங்க. இது எல்லாரும் பெற்றோர்கள் சார்பாக பிரதாக்கா கொடுக்குறா. இன்னொரு விஷயம் கட்டாயம் சொல்லி தீரோடும். இந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க. நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். கலைத்திறன் பயணம் 2025 முடிக்கிறதுக்கான இல்லை, இது வந்து ஒரு அடித்தளம். என்னென்னு சொல்றது, அந்த அத்திவாரமாக பார்க்கறது. எங்களுக்கு எங்களோட ஒன்றாக சேர்ந்த பயணம் இன்னும் நிறைய தூரம் இருக்குது. இதுக்கு ஒரு ஒரு அத்திவாரமாக நான் பார்க்குறேன். நாங்கள் குடும்பமாக எப்போவுமே கலை குடும்பமாக ஒன்றா இருக்க வேணும், ஒன்றா போகணும், ஒற்றுமையாகவே இருக்கணும்ன்றான இந்த ஆசை. கணக்கை காய்ச்சிட்டேன். எங்கள் குடும்ப சார்பாக திரு ரவீந்திரன் வெற்றிவேலி இப்போது எல்லாரும் நன்றி சொல்லுவேன். அனைவருக்கும் நன்றி. முதல்ல இந்த அன்பு தான் எம்மை வழிநடத்தும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்று நடைபெறுகின்ற இந்த ஒன்றுகூடல். எமது குழந்தைகளுக்காகத்தான் நாம் இப்போது எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். எமது குழந்தைகளின் வெற்றி தான் எமது வெற்றியாகவும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை நாம் தாங்கினால்தான் எமது பிள்ளைகளை நாம் ஒரு அரங்கிலே நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கும் போது எமது மனம் குளிரும் போதும் உண்மையிலேயே எமது கண்களில் இருந்து வரும் கண்ணீரும் அவர்களின் அந்த வெற்றியை அந்த அரங்கிலே காட்டும் போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி ஆகின்றோம். அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நாம் ஒன்று கூடி ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு வேறுபாடோ எந்த ஒரு காரணம் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக பயணிப்போம். எமக்காக பல அரங்குகள் காத்திருக்கின்றோம். இன்று கூட நான் இந்த இடத்திற்கு வரும்போது என்டிவி தொலைக்காட்சி நிறுவனம் அவர்களால் ஒரு ஆண்டு விழா நடக்கப் போகின்றது. அதற்கு கூட ஒரு நிகழ்வு என்னை கேட்டிருந்தார். ஏன் இவ்வளவு மக்கள் இங்கே இருக்கின்றார்கள், எத்தனையோ இடத்திலே நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நடனங்கள் இருக்கின்றது, ஏன் எங்களை கேட்க வேண்டும் என்று நாம் சற்று உண்டித்திருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் பிள்ளைகளிடம் திறமை இருக்கின்றது. அந்த திறமையை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. எமக்கு தெரிவதில்லை. எமது பிள்ளைகளின் அந்த திறமை எங்களுக்கு தெரியவதில்லை. ஏனென்றால் நாம் அவர்களோடு கூறியிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ கண்கள் பார்த்திருக்கின்றன. நாம் வெற்றி தோல்விக்கு அப்பால் ஒரு சிறந்த நிகழ்வை கொடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு ஆனந்தம் நமக்கு இருக்கின்றது. இந்த மயிலாட்டத்தை பற்றி நாம் எங்களுக்குள்ளேயே பேசிவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால் இன்று உலகம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றது
அந்த மயிலாட்ட கலைஞர்களை பற்றி. அவர்களை அரங்கேற்றுவதற்கும் பல அரங்கங்கள் காத்திருக்கிறது. அன்று மயிலாட்டம் அரங்கிலே நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு அந்த நிகழ்வு நடத்துபவர் எனக்கு பக்கத்தில் இருந்து சொல்லுங்க, ரவி இப்படியான பிள்ளைகள் இருக்கிறது, இப்படியான நிகழ்ச்சிகளை கொண்டு வாங்குவோம், அங்கே என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்குது, இப்படி நிகழ்வுகளை கொண்டு வாங்குவோம் என்று பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் எனக்கு தெரிகின்றது எமது பிள்ளைகள் எவ்வளவு திறமைகளாக எவ்வளவு திறமையை அந்த அரங்கிலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. இவர்கள் வருங்காலத்தில் பல வெற்றிகளை கொண்டு வருவார்கள். நாம் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் மகிழ்வை தருவார்கள். அதனாலே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக நாம் தொடர்ந்து இவர்களின் வெற்றிக்காக உழைப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Also நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே இந்த அம்மா அப்பா தான். Also இந்த கலை also தூண்டிவிட்டு egal dann டான்ஸ்னா அவருக்கு உயிர் அம்மாக்கு. und டான்ஸ் கிளாஸ் விட்டாலும் டீச்சர் அடிப்பா, எனக்கு அடிக்க மாட்டா, அம்மாவுக்கு தான் அடிப்பா எங்கள் பிள்ளை தானியிலேருந்து. und ja அவன் டான்ஸுக்காக நான் இங்கே நிற்கிறேன், எல்லாம் முடிச்சு தருவேன். und இங்கே நான் உலகத்திலேயே வச்சிருக்கிறது நீங்கள் என்னை நம்பி எனக்கு அது தந்தது பெரிய சந்தோஷம். Echt talentierte Kinder, muss ich ehrlich sagen, und ich bin sehr, sehr froh, dass ich die weiterbilden kann. Und vielen lieben Dank, dass Sie mir eure Kinder anvertrauen. Ich gebe mein Bestes. Und ohne euren Support hätte ich das nie so weit geschafft, niemals. Also wärt ihr alle nicht da, wäre ich nicht hier auf jeden Fall. Und vielen lieben Dank, ehrlich. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், சாப்பாட்டு கட்டத்துக்கு வந்துட்டோம். விதவிதமான சாப்பாடு வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் கடையில் செஞ்சதில்லை, ஒவ்வொரு ஆக்கள் கொண்டு வந்தது. நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்த பிரியாணி. இங்கே 2 விதமான புட்டு இருக்கு. இங்கே சிக்கன் டெவிலா, சிக்கன் டெவல். பிள்ளைக்கு என்ன வேணும் எடுத்து சாப்பிடுங்க. தம்பி என்ன விருப்பம் உமாக்கு இதில்? சிக்கன் எடுத்து சாப்பிடும். ஓகே. திரும்ப அந்த மாதிரி வருது. இந்த அப்பம் சுடுவோட்டு கொண்டு இருக்குது. அங்கால புஃபே ஓப்பன் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. இந்த வருது அப்பம். வெரி குட். இறக்குங்க. என்னப்பா அப்பம்? அவ அப்பம் சுட்டு களைச்சி போனாவோ. அப்படியே தூக்கி சுத்துங்க அப்பம். ஒரு சுத்தம் உண்டு. அது நல்லா வந்துட்டு அப்பம். சக்சஸ். ஹலோ, குட். எப்படி டான்ஸ் எல்லாம் படி ஆடினீரா? ஏன் கும்பிட்டு கொண்டு நிற்கிறீங்க? அம்மா அங்கே வரல வீட்டியா? சாப்பாடு அப்படி அது நீங்கள் உணர்ந்ததா இல்லாட்டி மற்றாக்கள் உணர்ந்ததா? எல்லாட்ட சாப்பாடு மனமாக செஞ்சு உணர்ந்தபடியே நல்லா இருந்தேனே. நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடு?
அப்படி என்ன சொல்றீங்க? நல்லா இருந்ததா? புட்டு செஞ்சாக்கா உங்களோட புட்டு முதலே முடிஞ்சிட்டு நல்லா இருந்தது கண்டா அர்த்தம் என்ன? சாப்பாடெல்லாம் அப்படி நல்லா இருந்தா ஆக்கல கால சாப்பாடெல்லாம் என்ன மாதிரி? நீங்களா சிக்கன் டேபிள் கொண்டு வந்த நீங்க சிக்கன் டேபிள் அது நல்லா இருந்தது. வடை நல்லா சாஃப்டா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. இவங்க நீ கதைக்க விடாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வாரேன். என்ன புது சாமான ஒன்று கிடைச்சிட்டு என்ன மை இதை புடி உள்ள கொஞ்சம் நானும் அடிச்சுட்டு வாரேன். இப்ப எல்லாரும் வண்டியிலையும் அடிக்கலாம், எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். இந்த ரவுமாண்ட பாட்டுக்கு அடிக்குது, நீங்க வர இந்த ரவுமாண்ட பாட்டுக்கு அடிக்குது. என்ன ரோஜா படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும். நீங்க பாட்டு படிக்கிறீங்களா இல்ல நாங்க வீட்டை ஓட்டா என்ன என்ன விளையாட்டு இது? ஓ நீங்க படிக்கிறீங்களா? சரி. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்ணே கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்ணே அண்டிப்பகலுரை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதை நான் கேட்கிறேன். அண்டிப்பகலுரை நான் பார்க்கிறேன் ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ கண்ணே கலைமானே கன்னிமயில் கண்ணே ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏதை என்றால் ஐநொழி அமைதி. நீயோ குளித்தேன் அன்பாடும் ஆனந்த குளித்தேன், ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்ணே துணையாரே அண்டிப்பகலினை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே நான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ